ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்று முதல் பெரியாழ்வார் திருமொழியின் 2ஆம் பத்து 10ஆம் திருமொழியை நாம் அனுபவிக்க உள்ளோம். இன்று முற்றும் இன்று முற்றும் என்றே இதுல ஒவ்வொரு பாசுரங்களும் பூர்த்தியாகும். இன்று முற்றும், இன்றுனா இன்றைய தினம்னு அர்த்தம். முற்றும் அப்படின்னா நாங்கள்லாம் அழிஞ்சே போயிட்டோம்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவா இல்லையா, அவன் கிட்டத்தட்ட எங்களை கொன்னுட்டாம்போம். கொன்னுட்டான்னா இதை ஏன் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன் என்றால், இந்த பாட்டை கேட்கும் போது வேற ஏதோ அபசகுணம் நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லது எங்களை கொன்னுட்டான் அப்படின்னா கொலை பண்ணிட்டான், கில்டுன்னு அர்த்தம் இல்லை. ஒண்ணு நன்னா பண்ணா கூட பாட்டி எழுதி கொன்னுட்டார் தெரியுமாம்போம். அது கொலை பண்ணாருன்னு அர்த்தம் இல்ல, நன்னா பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அது போல ரொம்ப விஷமம் பண்ணி ஒருத்தரை போட்டு பாடாப்படுத்தி விளையாடினாலும் அப்பா அவன் எங்களை கொன்னுட்டான்ப்பா, எங்களை சாகடிச்சுட்டான்பாம்போம். நாம செத்துட்டோம்னு அர்த்தம் இல்ல, சாவு மரணம் அபசகுணம் அப்படின்னு அர்த்தம் இல்ல, அந்த அளவுக்கு விஷமம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். எந்த சென்ஸ்ல சொல்றோம்னு புரியுறது இல்லையா? இந்த பதிகம் முழுக்க இன்று முற்றும் முற்றும் முற்றும்னா முடிந்து போனோம், அழிந்தே போனோம்னு அர்த்தம். இப்ப யார் இதெல்லாம் சொல்றான்னா, போன பதிகம் ஞாபகம் இருக்கா? ஆயர்பாடியில உள்ள திருமணமாகி குடும்பத்தில் வாழக்கூடிய கோபிகைகள் தான் நம்ம பெரியாழ்வார் யசோதைட்ட வந்து என் வீட்டுல அந்த விஷமம் பண்றான், என் வீட்டுல இந்த விஷமம் பண்றான், எல்லாரும் புகார் அளித்து கடைசியா கிருஷ்ணனை பார்த்தா பலராமன் மீது கண்ணன், ஆதிசேஷன் மீது பெருமாள் என்பது போல பள்ளி கொண்டிருந்தான். அப்பா இவன் உள்ளதாண்டா இருக்கான், சந்தோஷம்னு நம்ம பெரியாழ்வார் யசோதையும் உள்ள போனா வாசல்ல வரிசையா கன்னி பெண்கள்லாம் வந்து நின்றுருக்காளாம். இப்ப பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, நீங்கள்லாம் ஏமா வந்தேள்னா? அப்ப அந்த கன்னி பெண்கள் சொன்னாலாம், உன் பிள்ளை கிருஷ்ணன் இருக்கானே ரொம்ப கெட்டிக்காரன், வயதான பெண்கள் வீட்டுல போய் எப்படி விஷமம் பண்ணணுமோ அவள்கிட்ட அவ வீட்டுல அதற்கேற்றபடி விஷமம் பண்ணா. நாங்கள்லாம் திருமணமாகாத கன்னி பெண்கள், எங்க கிட்ட எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணியிருக்கான். எங்கம்மா பண்ணான்னு கேட்டா, ஆற்றங்கரை பக்கம் வந்தான், நாங்கள்லாம் கார்த்தால எழுது குளிக்க போனோம், ஆற்றங்கரைக்கு நீராட போன இடத்துல எங்க கிட்ட வந்து என்னென்ன விஷமம் எல்லாம் பண்ணா தெரியுமா? இன்று முற்றும், இன்றைக்கே நாங்க கிட்டத்தட்ட செத்துட்டோம், எங்களை அப்படி சாகடிக்கும் விதமாக இன்று இவன் இவ்வளவு விஷமம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி வந்து படுத்துன்னு இருக்கான்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இது என்னம்மா இது, ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் என் பிள்ளையத்தான் சொல்லுவேள் போல இருக்கே, அப்படி என்னத்தான் பண்ணான்னு கேட்டா, இப்போ முதல் கோபிகை, கன்னி பெண்ணாகிய கோபிகை பெரியாழ்வார் யசோதையிடம் புகார் சொல்கிறாள். அதுதான் முதல் பாசுரம். 2ஆம் பத்து 10ஆம் திருமொழி முதல் பாசுரம். இப்போது நாம் மானசீகமாக எங்க இருக்கோம்? ஆயர்பாடியில் இருக்கிறோம். கண்ணன் ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி பலராமன் ஆதிசேஷனை பள்ளியாக படுக்கையாக கொண்டு அவன் மீது பள்ளி கொண்டிருக்கிறான். கன்னி பெண்கள்லாம் வந்து பெரியாழ்வார் யசோதைட்ட புகார் சொல்றார். முதல் பெண் என்ன சொன்னாள்? அதான் முதல் பாசுரம். ஆற்றில் இருந்து விளையாடு ஓங்களை சேற்றால் எரிந்து வளை துகில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும். ஆற்றிலிருந்து விளையாடு ஓங்களை சேற்றால் எரிந்து வளைதுகில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும். இப்ப அந்த பெண் சொல்ல ஆரம்பிக்கிறா, நாங்க பாட்டுக்கு ஏதோ யமுனை கரையில விளையாடிட்டு இருந்தோம். எங்க? ஆற்றில் இருந்து. ஆற்றில்னா இந்த இடத்துல ஆற்றங்கரைன்னு அர்த்தம். இதற்குத்தான் தமிழ்ல ஆகு பெயர்னு பேரு. ஆறுனா ஆற்றுக்குள்ளேயே விளையாடினோம்னு அர்த்தம் இல்ல, ஆற்றங்கரையில் விளையாடினோம்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவா, நான் கங்கையில தங்கியிருக்கேன்பா. கங்கையில தங்கியிருக்கேன்னா உடனே கங்கைக்குள்ளேயே வீடு கட்டினாருன்னு அர்த்தம் இல்ல, கங்கை கரையில் வீடு கட்டி இருக்காருன்னு அர்த்தம். அது போல ஆற்றில் விளையாடினோம் என்றால் ஆற்றங்கரையில் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். ஆற்றில் இருந்து என்றால் அமர்ந்து கொண்டுன்னு அர்த்தம். நதிக்குள்ள உட்கார முடியாது இல்லையா, நதிக்குள்ள நீந்தலாம், முடிஞ்சா நிக்கலாம், நதியில உட்கார்றதுங்கிறது கஷ்டம் இல்லையா, இருந்துன்னா அமர்ந்து கொண்டுன்னு அர்த்தம். ஆற்றில் ஆற்றங்கரை மணலிலே அமர்ந்து, எல்லாரும் யமுனை மணல் அமர்ந்து கொண்டு பெண்கள் நாங்க ஏதோ விளையாடின்னு இருந்தோம். இங்க அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். அந்த பெண் சொல்றாளாம், இந்த மற்ற பெண்கள்லாம் இருக்காளே அவளுக்கெல்லாம் கர்வம் ஜாஸ்தி. வீட்டுக்குள்ள உட்காந்து என் வீடு, எந்த திருட்டு பையன் உள்ள வருவான் அப்படின்னு கர்வத்தோடு பேசுவா. ஒரு பெண் சொன்னா இல்லையா போன பதிகத்துல, அத திருவுள்ளத்துல வச்சுன்னு வியாக்கியானம் பண்றார்.
என்னகம் என்று நான் வைத்து போந்தேன், இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான். என் வீடு நம்பி வச்சுட்டு போறேன், என் வீட்டுக்குள்ள புந்து எடுத்துன்னு போனான். அப்ப அவளுக்கெல்லாம் கர்வம் இருக்கு, இது என் வீடுன்னு நினைக்கிறா. அந்த எனதுங்கிற அந்த கர்வம், செருக்கு, ஆணவம் இருப்பதால் அங்க போய் இவன் திருடுறான், விஷமம் பண்றான்னா ஒரு நியாயம் இருக்கு. ஏதோ நாங்க பாட்டுக்கு யமுனை ஆற்றங்கரையில உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம்ப்பா. நாங்க கிருஷ்ணனுடைய வம்புக்கும் போல. அதுவும் ஒரு சில பெண்கள்லாம் என் வீடு, அவளுக்கெல்லாம் கர்வம், செருக்கு ஜாஸ்தி. என் வீட்டுக்குள்ள எந்த திருட்டு பைய வருவான்? போன பதிகத்துல பார்த்தோமே, என்னகம் என்று நான் வைத்து போந்தேன், இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான்லாம் சொன்னா பாருங்க. நாங்க அப்படியெல்லாம் கிடையாது. என் வீடுங்கிற அபிமானம் எல்லாமே எங்களுக்கு கிடையாது. அடுத்தது யமுனை ஆற்றங்கரையை போய் உண்ணுது என்னதுன்னு சொந்தம் கொண்டாடவும் வேலை கிடையாது. அது எல்லாருக்கும் பொதுவானது. ஓ சொத்தும் இல்லை, ஏன் சொத்தும் இல்லை, யாரோ ஒருத்தன் சொத்துக்கு நீ நானும் அடிச்சுக்க முடியுமா? அதனால நாங்கள் எங்கள் இடம் என்ற கர்வத்தோடு இருக்கக்கூடிய இடத்தில் வசிக்கவில்லை. ஆற்றில் இருந்து, இருந்துன்னா அமர்ந்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆறுங்கிறதுக்கு ரிவர்னு அர்த்தம் பண்ணாம ரிவர் பேங்க்ஸ், ஆற்றினுடைய கரைன்னு அர்த்தம் சொல்றார் மணவாள மாமுனிகள். என்ன காரணம்னா, இருந்துனா அமர்ந்து உட்கார்ந்து விளையாடினோம்னு அர்த்தம். நதிக்குள்ள யாரும் உட்கார்ந்து விளையாட முடியாது இல்லையா? ஆகையினால இங்க ஆற்றில் அப்படின்னா ஆற்றங்கரையில்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றில், யமுனை ஆற்றங்கரையில் இருந்து நாங்கள் ஏதோ சூழ உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்கு இருந்துன்னு சொன்னான்னா, நாங்க இங்க ஓடல, போய் கிருஷ்ணன்ட்ட போய் விஷமம் பண்ணல, இருந்து ஒரு இடமா நாங்க உட்காந்துருக்கோம். அடுத்து என்ன பண்ணோம்னா, விளையாடு ஓங்களை, விளையாடு ஓங்கள்னா எங்களுக்குள் நாங்கள் விளையாடி கொண்டோம். நாங்க கிருஷ்ணனை போய் தொந்தரவு பண்ணல. ஒரு சில பெண்கள், ஏ கிருஷ்ணா முடிஞ்சா வாடா, என் வீட்டுல திருடுடா, அவன்கிட்ட சவால் விடுவா. சில பேர் கிருஷ்ணன் அப்படி முறைச்சு ஒரு பார்வை பார்த்து கோபத்தை தூண்டி விடுவா. சில பேர் என்ன பெரிய கிருஷ்ணன், அவனால என்ன பண்ண முடியும், ஏச்சு பேச்சு பேசுவா. இன்னும் ஒரு சிலர் இருக்கா, கிருஷ்ணன்னாலே விஷமக்காரன்னு இந்த காசிப், ரூமர் இதெல்லாம் அப்படியே பரப்பி விட்டுட்டே, வதந்தி பரப்பிட்டே இருப்பா. நாங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்கள்லாம் சாதாரண கன்னி பெண்கள். விளையாடுவோங்களை, எங்களுக்குள்ள ஏதோ கூடல் இழைத்தல், சிற்றியல் இழைத்தல், கும்மி அடித்தல், இப்படி எங்களுக்கு தெரிஞ்ச 4 விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம். அவன் வம்புக்கும் நாங்க போகல. அப்போ என் வீடுன்னு சொல்லல, ஆற்றில், ஆற்றங்கரையில உட்காந்துருக்கோம். அவனை தேடி போல, இருந்து ஒரு இடமா இருக்கும். விளையாடுவோங்களை, அவனை நாங்க தூண்டியும் விடல, எங்களுக்குள்ள விளையாடுறோம். ஆனா என்ன தெரியுமா பண்ணா, சேற்றால் எரிந்து, திடீர்னு யாரோ ஒருத்தர் எங்க மேலெல்லாம் சேற்றால், சேரை எடுத்து, ஆற்றங்கரை மணல நன்னா தண்ணீர்ல அமுக்கி அமுக்கி சேராக்கி, அந்த சேரை எடுத்து எரிந்து எங்க மேல யாரோ வீசுறார். பார்த்தா சேரு விழருது. யாருன்னு திரும்பி பார்த்தா கிருஷ்ணன் நின்றுருக்கான். எல்லாரையும் சேத்தால் எடுத்து அடிக்கிறான். பாரு, எங்களுடைய ஆடையை எல்லாம் பாரு. அந்த கன்னி பெண்கள்லாம் பெரியாழ்வார் யசோதைட்ட காட்டினா அத்தனை பேரும் சேரு பூசின்னு வந்தவா மாதிரி வந்திருக்கா. என்னம்மா இதெல்லாம் கேட்டா, சேற்றால் எரிந்து, எல்லாம் உன் பிள்ளை பண்ண வேலைதான், பாரு அத்தனை பேர் மேலேயும் சேத்த தூக்கி எரிஞ்சிருக்கான். அப்படியா பண்ணா, ஏன் பண்ணான்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. அந்த பெண்கள் சொன்னா, நாங்களும் கேட்டோம், ஏன் கிருஷ்ணா இப்படி சேத்தவாரி எங்க மேல அடிக்கிற? நாங்க ஆசையா கேட்டோம், கிருஷ்ணா உன் கையால தொட்டேன்னா அது எங்களுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். கிருஷ்ணன் எங்களை தொட்டான், கிருஷ்ணன் எங்களை தொட்டான்னு சந்தோஷமா நினைச்சுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நாங்க குளிக்க கூட மாட்டோம், கிருஷ்ணன் எங்களை தொட்டான்னு சந்தோஷப்படுவேன். அப்படி இருக்கும்போது எதுக்காகடா இந்த மாதிரி சேத்தை அடிக்கிறாயே, என்னடா காரணம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு கிருஷ்ணன் ஒரு பதில் சொன்னானோ. என்ன பதில்னா, நான் உங்களை தொடுவேன், தொடக்கூடாதுன்னு எண்ணம் இல்லை, ஆனா நான் தொட்டா தொட்டதுக்கு அடையாளமே இருக்காது. சேத்த பூசி விட்டேன்னா நான் பூசி விட்டதுக்கு அடையாளம் நன்னா இருக்கும் இல்லையா? நீங்க ஊர் முழுக்க போய் கிருஷ்ணன் தான் பூசினான், கிருஷ்ணன் தான் பூசினான்னு சொல்லலாம். கிருஷ்ணன் தொட்டான்னு சொன்னா அதுக்கு எவிடன்ஸே இருக்காது. சேரு பூசினான்னா எவிடன்ஸ் இருக்கும். இது அடியன் சொல்லல, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். உங்களை அழகாக பூ மொட்டால் வருடுவது போல தொடலாம், ஆனா அதை நீங்க வெளியில காட்டிக்க முடியாது. சேரு பூசினாதான் நான் தான் பூசி விட்டேன்னு நன்னா தெரியும், என் கைரேகையோட பூசுறேன்னு சேற்றால் எரிந்து, எரிந்ததோடு இல்லாமல் எங்க மேல எல்லாம் சேத்த பூசி விட்டான். அச்சோ இவன் இப்படி சேத்த பூசிட்டானேன்ட்டு நாங்க என்ன பண்ணோம், யமுனையில குளிச்சுடுவோம், இந்த சேரோட எவ்வளவு காலம் இருக்கிறது, யமுனையில குளிப்போம்னு சொல்லிட்டு அந்த ஆடைகளையும் கொஞ்சம் அவிழ்த்து கரையில வச்சுட்டு, கையில அணிஞ்சிட்டு இருந்த வளையல் இருக்கே அந்த வளையலையும் கொஞ்சம் கட்டி வச்சுட்டு யமுனையில மூழ்கி நீராடலோன்னு போனோம். அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணான்னா, சேற்றால் எரிந்து சேற்றை எடுத்து அடித்த அதே கிருஷ்ணன், சேத்த பூசி விட்ட அதே கிருஷ்ணன், வளையலையும் ஆடையையும் நாங்க கழட்டி வைக்கணும் காத்துட்டு இருந்தான். கழட்டி வச்சதும் என்ன பண்ணான்னா, வளை துகில் கை கொண்டு, வளை அப்படின்னா கையில் அணிந்து கொண்டு இருக்கும் வளையல்னு அர்த்தம். துகில் அப்படின்னா ஆடை, சேலைன்னு அர்த்தம். வளை அதாவது ஆய்ச்சிகள் என்ன பண்ணுவாளாம், இது மணவாள மாமுனிகள் வியாக்கியானம். நீராடும் போது ஆடையை மட்டும் இல்ல, நகைகளையும் கட்டி வச்சுட்டு தான் நீராடுவாளாம். ஏன்னா அவர்களுக்கு தங்க நகைங்கிறது ரொம்ப விலை மதிக்க முடியாதது. நம்ம நதியில நீராடும் போது அது எங்கேயாவது ஆற்றோட போயிடுத்துன்னா கஷ்டம். அதனால கரையில கழட்டி வச்சுட்டு நீராடுவோம்னு சொல்லிட்டு நகைகளையும்
புடவையையும் கழற்றி வைத்து நீராடுவது அவளுடைய வழக்கம். அவன் என்ன பண்ணான்? வளையலையும் எடுத்துட்டான், துகில் வஸ்திரத்தையும் எடுத்துட்டான். கை கொண்டுனா எல்லாவற்றையும் திருடி கொண்டு கையில் எடுத்துக்கொண்டுன்னு அர்த்தம். நாங்க பார்த்தோம், அச்சுச்சோ என்னடா இது, நாம பாட்டுக்கு நதியில இறங்கினா அந்த நேரத்துல இவன் பாட்டுக்கு ஆடையெல்லாம் எடுத்துன்னு போயிடுறானேன்னு சொல்லிட்டு குளிக்கவும் இல்லை. அதே சேத்தோடு அப்படியே நாங்கள் வெளியே வந்து எங்க ஓடுறான்னு தேடினா காற்றில் கடியனாய் ஓடி. காற்றில் அப்படின்னா காற்றை விடன்னு அர்த்தம். கடியன் அப்படின்னா வேகமாகன்னு அர்த்தம். காற்றை விட கடியன் வேகமானவனாக ஓடி. பொதுவா காத்துதான் வேகமா போகும். கிருஷ்ணன் காத்தை விட வேகமா போறான், அவ்வளவு வேகமா போயிட்டான். இப்ப அந்த பெண்கள் சொல்றானா, அவன் எங்களோட ஆடையை கொண்டு போனது கூட பரவாயில்ல, எங்க நகைகள் வளையலை கொண்டு போனது கூட பரவாயில்ல, எங்க உயிரையே கொண்டு போயிட்டானேன்னா. ஏய், உங்க உயிரை எங்கம்மா கொண்டு போனா அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. அதுக்கு அந்த பெண்கள் சொல்றாளாம், ஆமா, கிருஷ்ணனுடைய அழகுதானே எங்கள் உயிர், அந்த அழகான திருமேனியை தானே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அவன் எங்க கண்ல இருந்து மறைஞ்சுட்டான்னா அவன் அழகு, அவன் திருமேனி அந்த எங்கள் உயிரை கொண்டு போயிட்டான்னு தானே அர்த்தம். அவன் அழகுதான் எங்களுக்கு உயிர், அவன் திருமேனி தான் எங்களுக்கு உயிர், அத்தையும் கொண்டு போயிட்டான். அவ வளையலை கொண்டு போனான், சேலையை கொண்டு போனான், அத்தோடு எங்களுக்கு உயிர் ஆடியாக இருக்கக்கூடிய அவனுடைய திருமேனி அழகையும் பறித்து கொண்டு போயிட்டான், காற்றை விட வேகமாக ஓடிட்டான். இப்ப பெரியாழ்வார் யசோதை கேட்டா, சரி இப்ப நீங்க அப்புறம் ஒரு புடவையெல்லாம் அணிஞ்சுன்னு வந்திருக்கே, இதெல்லாம் ஏதுன்னா? அதை அம்மா கேட்கிறேள். திரும்ப நாங்க போய் யமுனையிலேயே மூழ்கி இருந்து காத்திருந்து சொல்லி அனுப்பி இந்த மாதிரி யமுனையில மாட்டின்ட்டோம், வஸ்திரம் வேணும்னு வீட்டுல கேட்டு அதுக்கப்புறம் வஸ்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். பெரியாழ்வார் யசோதை கேட்டா, சரி வந்ததுதான் வந்தேள், இந்த சேரையாவது கொஞ்சம் நன்னா யமுனையில அலம்பின்னு வந்திருக்கலாம் இல்லையோ, இங்க வரும்போதும் சேத்தோட தான் வரணுமான்னா? அதுக்கு அவ சொன்னா, உங்க கிருஷ்ணன் என்ன சொன்னான், சேரு பூசினாதான் நான் பூசி விட்டேங்கிற அடையாளம் எப்போதும் தெரியும்னா இல்லையா, எங்களுக்கும் ஆசை கிருஷ்ணன் பூசின அடையாளம், அதை ஏன் அழிச்சுக்கணும், அப்படியே வந்தோம். இன்னொன்னு, அவன் பண்ண விஷமத்தை உங்ககிட்டயும் காட்டணும் இல்லையா, நாங்க அலம்பிட்டு வந்துட்டோம்னா, இல்ல கிருஷ்ணன் சேரு பூசி இருக்க மாட்டான்னு நீ ஆர்கியூ பண்ணுவ. பார், சேத்தோடையே நாங்க வந்திருக்கோம், ஆடை வேணா புதுசா அணிஞ்சுட்டு இருக்கலாம், ஆனா ஏற்கனவே பூசின சேரை இதுலயும் படிஞ்சிருக்கு. இப்ப பாத்துக்கோ, புத்தாடையிலையும் சேருதான் படிஞ்சிருக்கு, ஏற்கனவே அவன் பூசின சேருதான் அது, இத்தோட வந்திருக்கோம். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, நம்புற மாதிரி இல்லையேம்மா, கிருஷ்ணன் இங்கே தானே இருக்கான், எவ்வாறு வீட்டுக்குள்ளதான் படுத்துன்னு இருக்கான். அவ சொன்னா, அவன் அவ்வளவு வேகமா காரியம் பண்ணிட்டு காற்றில் கடியனாய் ஓடி அகம் புக்கு, அகம்னா வீடு, புக்குன்னா புகுந்து, இவனுக்கு வேலையாதான் எல்லார் வீட்லயும் போய் விஷமம் பண்ணுவான், எங்கேயாவது பிடிக்கிற மாதிரி வந்தோம்னா டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்து படுத்துருவான். அப்படித்தான் இப்போதும் வீட்டுக்குள்ள வந்து அகம் புக்கு, வீட்டுக்குள்ள வந்து புகுந்து படுத்துன்னு இருக்கான். அவனை வேணா கூப்பிட்டு கேளுங்கோ, எங்க வளையலை திருடினானா இல்லையான்னு கேளுங்கோ, எங்க ஆடையை திருடினானா இல்லையான்னு கேளுங்கோ, எங்க மேல சேரு பூசினானா இல்லையான்னு கேளுங்கோன்னு அத்தனை பெண்களும் பெரியாழ்வார் யசோதையிட்ட சொல்றா. உடனே இவங்க எது கூப்பிட்டாலாம், கிருஷ்ணா என்னடா இது, கன்னி பெண்கள்லாம் வந்து ஆத்தங்கரையில போய் ஏதோ விஷமம் பண்ணாங்கிறா, நீ ஏதாவது பண்ணியான்னு கேட்டா. அவன்கிட்ட எது பதிலே இல்லை. இவ சொன்னாலாம், அவன் எங்கேருந்து பேசுவான், அவனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், மாற்றமும் தாரானால். மாற்றம் அப்படின்னா மறுவார்த்தை, ஆன்சர்னு அர்த்தம். வார்த்தைனா நாம கேட்கக்கூடிய கேள்வி, அதுக்கு மறுமொழி மறுவார்த்தைனா அவ சொல்லக்கூடிய ரிப்ளைன்னு அர்த்தம். அந்த மறுமொழிக்குத்தான் மாற்றம்னு பேரு. மாற்றம்னா ரிப்ளை, பதில். மாற்றமும் தாரானால், அதெல்லாம் ரிப்ளையே கொடுக்க மாட்டான். அவன் வளையலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, சேலையை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தையாவது கொடுக்கலாமோ இல்லையோ, அட்லீஸ்ட் காதார கிருஷ்ணன் பேசினான், கிருஷ்ணனுடைய குரலை கேட்டோம், சந்தோஷமா போவோமோ இல்லையோ, அந்த சந்தோஷம் கூட எங்களுக்கு கிடைக்க கூடாதான். அதனால வளையலையும் தரமாட்டான், புடவையும் தரமாட்டான், மாற்றமும் தரமாட்டான், மறுமொழியும் தரமாட்டான். அப்ப மாற்றமும் தாரானால் இன்று முற்றும், இன்றோடு நாங்கள்லாம் முடிந்து போனோம், நாங்க செத்தோம், இப்படி சாகடிக்கிறானே, நாங்கள்லாம் தொலைஞ்சோம், அவ்வளவுதான், இவ்வளவு விஷமம் பண்றானே. ஆனா இவ்வளவு பேசுற கிருஷ்ணன் கடைசி வரைக்கும் வளையலை பத்தி ஏதாவது பேசினானா? அதான் சொல்றானா, வளைத்திறம் பேசானால். திறம்னா விஷயம்னு அர்த்தம். வளை திறம் அப்படின்னா வளையல் விஷயமாக, வளைத்திறம் பேசானால் அப்படின்னா பேச மாட்டேங்கிறான். அவளுக்கு வளையல் ரொம்ப முக்கியம், ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, நதியில நீராடும் போது இந்த தங்க வளையல் அடிச்சுன்னு போயிட்டா கஷ்டம், அதற்காக பத்திரமா படித்துறையில இறக்கி வச்சுட்டு அந்த நகைகளை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நதியில இறங்கினான்னு. அவ்வளவு தூரம் அந்த நகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அவள்கிட்ட வளையலை கொண்டு போயிருக்கான். எங்கடா வளையல்னு கேட்டா, வளைத்திறம் பேசானால். வளையலை பத்தி மட்டும் பேசாத. ஒரு நகைச்சுவையில சொல்றாரு பாருங்க, மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னதுன்னார், அப்புறம் மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னது இல்லைன்னார், அப்புறம் மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸை பத்தி நான் பேச மாட்டேன், அப்புறம் மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸை பத்தி நான் மறந்துட்டேன். அது போல கிருஷ்ணன் ஊர்ல இருந்து பதில் சொல்றானா, கோபிகைகள் அவாதான், ஆனா அவ வளையல்லாம் என்கிட்ட இல்லையே. கோபிகைகள் அவாதான், அவ வளையல நான் எடுக்கலையே. கோபிகைகள் அவாதான்,
அவ வளையலை பத்தி மட்டும் நான் பேச மாட்டேன், கோபிகைகள் அவாதான், அவ வளையலை பத்தி நான் மறந்துட்டேன், இப்படி ஏதோ பதில் சொன்னானா. இவ உடனே சொல்றா, ஏண்டா பதில் பேசலன்னு சொன்னோங்கிறதுக்காக இப்படி குசும்பா பதில் சொல்றியா, இத்தனை பதில் சொல்றியே, வளைத்திறம் பேசானால், அந்த வளையலை மட்டும் பேச மாட்டேன், வளையலை மட்டும் மறந்துட்டேன் இப்படிங்கிறியே, இன்று முற்றும் நாங்கள்லாம் முடிந்தே போனோம், ஐயோ கிருஷ்ணா இப்படி படுத்தலாமான்னு அந்த பெண்கள் சொல்வதுதான் முதல் பாசுரம். ஆற்றில் இருந்து விளையாடு ஓங்களை சேற்றால் எரிந்து வளைத்துகில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும். ஆற்றிலிருந்து விளையாடு ஓங்களை சேற்றால் எரிந்து வளைதுகில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும். ஆற்றங்கரையில அமர்ந்து எங்களுக்குள் விளையாடிட்டு இருந்தா இவன் சேற்றை கொண்டு வந்து எரிந்து எங்கள் வளையலையும் சேலையும் திருடி கொண்டு காற்றை விட வேகமா ஓடி வீட்டுக்குள்ள புகுந்து மறுவார்த்தை கூட பேச மாட்டேங்கிறானே, நாங்கள்லாம் முடிந்து போனோம், வளையலை பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிறானே, நாங்கள் முடிந்து போனோம். இது பாசுரத்தின் கருத்து. அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். As we are playing among ourselves in the banks of river Yamuna, he threw clay and mud on us. He stole our dresses and bangles and ran away faster than air and entered into his home. When we are calling him, he is not answering. We are dying. He doesn't speak about our bangles. We are dying என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். சரிம்மா நான் என்னன்னு விசாரிக்கிறேன், நீ கொஞ்சம் இப்போ முதல்ல வீட்டுக்கு போ, நீ குழி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கோ, அதுக்கப்புறம் நானே உன்னை தேடி வந்து பார்க்கிறேன்ட்டா பெரியாழ்வார் யசோதை. அவ போயிட்டா. அடுத்த பெண் வந்தா, வா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. அந்த பெண் பதில் சொல்ல போறா. என்ன சொன்னான்னு அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.